குக்கு வித் கோமாளில இது வந்து ஒரு குரூஷியலான எபிசோடு தான். எலிமினேஷன் வீக் ஒரு 2-3 வாரத்தை கடந்து வந்து ஒரு எலிமினேஷன் வீக் வந்திருக்கு. அதுல வந்து யார் எலிமினேட் ஆனாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த மெயின் குக்கிங்கான இன்கிரீடியன்ட்டை சொல்லிட்டாங்க. வாழை ஃபேமிலி, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் மற்றும் வாழைப்பழம் இதை 4 வச்சு தான் அந்த டிஷ் அமைய போகுது. நீங்க அதை செலக்ட் பண்றது வந்து ஒரு பசில் பீசஸா ஒரு போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஏபிசிடின்னு இருக்கும். கண்ணை கட்டிட்டு ஒரு கோமாளியோட கண்ணை கட்டிட்டு மற்ற கோமாளிலாம் அந்த பீஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதிர்பார்த்தது அந்த 6 குக்கில் 4 பேருக்கு எதிர்பாராத டிஷ் வந்தது. 2 பேருக்கு வந்தது. ஒன்று மைம் கோபிக்கு அவர் எதிர்பார்த்தது வந்தது, இன்னொன்று கிரண். இவங்க 2 பேருக்கு மட்டும் அவங்க என்ன டிஷ் எதிர்பார்த்தாங்களோ அந்த டிஷ் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த இன்கிரீடியண்ட்டை வச்சு சமைக்க சொல்லும்போது அங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்களே அட்வான்டேஜ் டாஸ்க்கு. அந்த அட்வான்டேஜ் குரேஷி மற்றும் மேண்டி என்ன பண்ணாங்க, கரெக்டாக எடுத்துகிட்டு போய் டஃபான குக்குக்கு ஆப் அடிக்கணும் அப்படின்றதுல முதல்ல வந்து 2 பேருக்கு யாருக்கு வந்தது, அவங்க 2 பேருக்கு எதிர்பார்த்தது வரல, அந்த எதிர்பார்த்தது அப்படியே திருப்பி விடுவோம் அப்படின்ற மாதிரி மைம் கோபி மற்றும் கிரண் அந்த 2த்தையும் அப்படியே உல்டாவா மாத்தி விட்டாங்க. ஒரு பக்கம் மைம் கோபி டென்ஷன் ஆயிட்டார். அவர் இந்த மாதிரி இதுவா பேசியிருந்தாலுமே அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணுலயே அவருக்கு அந்த இது தெரியும். ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னை ஏன்டா வச்சு செய்றீங்க, நான் தான் கிடைச்சேனா அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்குள்ள இருந்தது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த டிஷ் எல்லாம் அந்த இது ஒரு டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு அந்த லைட் எரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மீறி ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரக்ஷனோட மறக்கமே நெஞ்சும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ராக்கை வந்து குக்கு வித் கோமாளில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மியூசிக்கை வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணல, காப்பி ரைட்ஸ் ரிசீவா டெலிகாஸ்ட் பண்ணல. பட் ரக்ஷன் வந்து 2வது படம் பண்றாரு, மறக்குமா நெஞ்சும் அப்படின்ற படம். ஒரு மெமரி பேசஸ், அந்த ஸ்கூல் பேசஸ் ஸ்டோரியை எல்லாருக்கும் ஒரு ஸ்கூல் மெமரிஸை ரிட்டர்ன் பேக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரக்ஷனோட மூவி சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம சார்பில் இருந்து ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் இதெல்லாம் சமைச்சிட்டு இன்னொரு பக்கம் அவங்கெல்லாம் அந்த வந்திருக்க மூவி ப்ரொமோஷன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின் குக்கிங் முடிச்சுட்டு அந்த டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா 2வது மூவி ப்ரொமோஷனுக்கான ராவண கோட்டம் அந்த மூவி ப்ரொமோஷனுக்காக சாந்தனு மற்றும் கயல் ஆனந்தி இவங்க 2 பேர் வந்து அவங்க சில விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 பேரோட டிஷ் வந்து பயங்கரமா இருந்ததுங்க. ஒரு பக்கம் வந்து என்னதான் நான்வெஜ் நல்லா சமைக்கிறதா இருந்த மைம் கோபி இந்த மாதிரி டிஷ் எல்லாம் கொடுத்தா வேற லெவலில் ஒரு டிஷ் வாங்கி ஒரு அக்கே வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு செஃப் பட் செலிப்ரேட் பண்ணி நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மைம் கோபிக்கு இருந்தது. அடுத்துனா பார்த்தீங்கன்னா விசித்ரா பண்ண டிஷ்க்கும் வேற லெவலாக ஒரு டிஷ்ஷாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். அடுத்து குக்கு சிவாங்கி வந்து இனிமேல் நீ குக்கு இல்லம்மா ஒரு செஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட், பயங்கரமான கமெண்ட். சிவாங்கி டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்கன்றது கிளியரா தெரியுது. ஒரு கோமாளியா இருந்து குக்கா மாறி இப்ப செஃப் லெவலுக்கு நீ மாறிட்ட அப்படின்ற வார்த்தைலாம் சாதாரணம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பாராட்டுவாங்க. சரி, என்னதான் 3 குக்கு நல்லா பண்ணாலும் எலிமினேஷன் ஆக போறது யாரு அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா 2 பேர் எலிமினேஷன் ஜோனுக்கு போயிருக்காங்க. அந்த 2 குக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டா வந்த கஜேஷும் இன்னொன்னு வைல்ட் கார்டா வந்த கிரண். இவங்க 2 பேர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த டிஷ்ஷை பண்ணல. அந்த ஃபைனல் குக்கா போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நூக்கல், இன்னொரு பக்கம் நண்டு. இது 2த்துல எதனா ஒரு டிஷ் பண்ணணும்ன்ற மாதிரி 2 பேருமே நண்டை சூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்றாங்க. அந்த டிஷ்ல வந்து ஒருத்தருக்கு நல்லா வருது, ஒருத்தருக்கு சரியா வரல அப்படின்ற காரணத்தால ஒரு மைன்யூட் எரர்ல ஒரு குக் எலிமினேட் ஆகிதான் ஆகணும் அப்படின்ற வகையில கஜேஷ் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகுறாரு. பட் அவர் ஃபீலே பண்ணலங்க. இந்த ஷோ வந்து ஒரு எலிமினேஷன் போனாலுமே சரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காம காமன் கம்போஸ்டா ஒரு பக்கம் விளையாடினாரு. அந்த ஷோவை ஒழுங்கா பண்ணாரு. பட் எனிவே என்ன பண்றது, எலிமினேஷன் நடந்துதான் ஆகணும். அந்த வகையில கஜேஷ் எலிமினேட் ஆகுறாரு. அதையும் வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த போகும்போது கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடவே போயிருக்காரு. பட் அதுதானே நமக்கு வேணும். என்ன பண்றது, இந்த ஷோ எப்படியா இருந்தாலும் இப்படிதான் போக போகுதுன்றது தெரியும். அடுத்த வாரத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் குரேஷ் ஒரு பக்கம் ஃபீலிங்கா இருக்காரு. நான் எதிர்பார்த்த எல்லா குக்குமே ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க. அடுத்த வாரம் என்னோட டார்கெட் சுஷ்டி தான் அப்படின்னு சுஷ்டி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு டேய் செருப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க. குரேஷ் எந்த குக்கை எதிர்பார்க்கிறவரோ அந்த குக்கு வாரம் வெளியேறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதான் ஒரு ஃபீல் பண்ணி சொன்னாரு. அடுத்த வாரம் ஒரு பயங்கரமான எபிசோட நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.